நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 109 விசைப்படகுகளில் கடலுக்கு சென்றனர். அவர்கள் நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி விக்னேஷ், பழனி, மணிகண்டன், செல்வன், பிலிப் ஆகிய 5 மீனவர்களை கைது செய்தனர். இதேபோல் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜெமினி, பரமசிவம், கோட்டைசாமி, மெரிட்சன் ஆகிய 4 மீனவர்களையும் கைது செய்த இலங்கை கடற்படையினர் 2 படகுகளையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 9 பேரையும் காங்கேசன் துறைமுகத்தில் உள்ள கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதால் ஜெகதாப்பட்டினம் பகுதி மீனவ கிராமங்களில் பதற்றம் நிலவி வருகிறது. இலங்கையினுடைய கடற்படை 2 போட்டுகளையும் 9 ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மீனவர்கள் மத்தியில ரொம்ப அச்சத்தையும் மன உளைச்சலையும் உண்டாக்குது. இந்த மத்திய மாநில அரசு தலையிட்டு உடனே எங்கள் போட்டுகளையும் மீனவர்களையும் விடுவிக்கணும். இதனிடையே நாகை துறைமுகம் அருகே படகில் சென்று கொண்டிருந்த சுப்பிரமணியன் என்ற மீனவர் கடலில் தவறி விழுந்தார். அவரை காப்பாற்ற சக மீனவர்கள் முயன்றும் சுப்பிரமணியன் கடலில் மூழ்கி மாயமானார். அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.